இந்த ஒரு நம்பர் தான். இந்த ஒரு நம்பர் தான். எப்படி இந்த ஒரு நம்பர் மட்டும் கூப்பிட்டோனையும் மச்சான் மாப்பிள்ளைன்னு பேசிக்குவீங்க? சும்மா பேசுறது. சும்மா நாங்க ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்ண்ணா. எத்தனை வருஷமா? 10 வருஷம். சரி. சும்மா பாப்பா பேசுறோம். சரி, அப்புறம் மீட் பண்ணி காலேஜ்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னேன்? நான் கார்ல வந்தாங்க. சரி, அப்புறம் நாங்க வெளியே போனதுக்கு வந்தாங்க. சரி, போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தப்பு பண்ணேன். என்ன தப்பு பண்ணீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ண நான் எதுவும் பண்ணலண்ணா. அதுக்கு ஒன்றுமே சொல்லலண்ணா. அதுக்கப்புறம் தானே நான் இது பண்ணேன். என்ன பண்ணேன்? ட்ரெஸ் ரிமூவ் பண்ணேன். அதுக்கு வேண்டான்னாங்கண்ணா. சரி, அப்புறம் இதுக்கு ஓகே சொல்லிட்டீங்களா அப்படின்ட்டு அது மட்டும் பண்ணேன். அதான் நான் பண்ண தப்பு. ஆனால் எனக்கு இந்த நம்பர் எல்லாம் வந்தனால தானே நானே பண்ணேன். சரி சரி. அப்புறம் அதுக்கு அடிச்சியா? இல்லை, சத்தியமாக அடிக்கவே இல்லைண்ணா. கை வாட்ச் உடஞ்சது? வாட்ச் எல்லாமே இது எப்படி உடஞ்சுன்னு தெரியலண்ணா. ஆனால் சத்தியமாக நான் அடிக்கவே இல்லைண்ணா. யாரையும் அடிக்கவும் மாட்டேன், திட்டவும் மாட்டேண்ணா. திருதான் நம்பர் கொடுத்தாரு. ஆமாண்ணா. வேற கேலரிக்குள்ள வேற எங்க போட்டோ வச்சிருக்கோம்? வேற எதுலையும் இது ஒரே கேலரி தான். சேஃப் கேலரி இருக்குன்னு பாருங்க. இப்போ பொள்ளாச்சியரவன் மகன்களுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா? கிடையவே கிடையாது சார். ஏடிஎம்கே கட்சியில் இருக்கீங்க சார். ஒரு தலைவரோட மகன்களுக்கு சார் எங்களுக்கு வந்து தலைமை கிட்ட மட்டும் தான் பழக்க வழக்கங்களோடு எங்களுக்கு வந்து அவங்க பசங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து இதுவே எம்எல்ஏ நான் ஒரு தவறான கருத்துன்னு தான் சித்தரிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். நம்ம அந்த விஷயத்துக்கு நான் போக விரும்பல. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது யார் சொல்லி எங்கேருந்து நடக்குதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றுமே புரியல. ஆனால் சுற்றி என்னதான் டார்கெட் பண்ணிருக்காங்க. நிறைய மீடியாஸில் இது மட்டும் தான் போடுறாங்க. நாகராஜ் தலைமறைவுங்கிறாங்க. நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன், ஊரில் தான் இருந்தேன். இது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அதில் யாருக்குமே எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. நான் எல்லாத்தையும் உங்கள் மீடியாஸுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். என்னுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக என்னை வந்து நீங்கள் விசாரணைகள்லாம் நீங்கள் தேவையே கிடையாது. அடுத்தது என்னை வந்து பப்ளிக்கை வச்சு நீங்கள் தண்டிக்கலாம். அதுக்கு வந்து நானே வர்றேன். இப்போ அந்த மாதிரி என்கிட்ட பயம் இருந்து நான் ஓட கிடையாது. என்னோட வீடியோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு காட்டிட்டீங்க அப்படின்னா என்னை வந்து எனக்கு வந்து சட்டப்படி தண்டனையே வேண்டாம், பொதுமக்கள் தண்டனை கொடுத்தாலே நான் அதை ஏற்றுக்கிறேன். அந்த மாதிரி சரி. இப்போ தான் என்னை வந்து ஒரு சிலர் நிறைய பேர் வந்தீங்கன்னா ஆகாதவங்க, இந்த அரசியல் ரீதியாக ஆகாதவங்க நிறைய பேர் கட்சியில் நான் இருக்கிறனால என்னை ஆப்னேட் பண்ணுறதுக்காக எலெக்ஷன் நெருங்குது. மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நெருங்குது. இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா என்ன ஒருத்த முகத்தை அடையாளம் காட்டி நிறைய பேர் இதில் பிரயோஜனம் அடைய பார்க்குறாங்க. அதனால் வந்து என் மேலே எந்த தப்பு இல்லை. எந்த நேரம் போலீஸ் கூப்பிட்டாலும் இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க, அவங்க கூப்பிட்டாலும் நான் விசாரிக்க ஒத்துழைக்கிறேன். நான் ரெடியாக இருக்கேன். ஊரை விட்டாலும் ஓடல, நான் ஊருக்குள்ளே தான் இருக்கேன்னு சொல்கிறக்காக தான் நான் வந்திருக்கேன். அது சம்மந்தமாக தான் நான் கலெக்டர் சார்கிட்ட எல்லாம் மனு கொடுக்க வந்திருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. எல்லாருமே சேர்ந்து அடிச்சு அதை வாங்கினேன். எது வாங்கின? வீடியோ. என்ன வீடியோ? யாரு பேரு என்ன ஏதுன்னு சொல்லு. சபரியோட வீடியோ. சபரியோட வீடியோ யாரு கூட? எல்லா பொண்ணு கூட இருந்தா. சரி. அந்த நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க ஒண்ணுமே பண்ணல. சத்தியம் ஒண்ணும் பண்ணல. நீ எதுவுமே சபரி பண்ணிருக்கான். என்ன பண்ணிருக்கான்? நான் நிறைய என்ன பண்ணிருக்கான்? நிறைய பொண்ணுங்க நீ உங்ககிட்ட மிரட்டி வீடியோ வாங்கி என்ன என்கிட்ட இதெல்லாமே நான் அவங்க விருப்பப்பட்டு எடுத்தது தானே. எல்லாமே எடுத்தது. என்ன ஒண்ணு நான் என்ன மிரட்டி வாங்கிட்டாங்க. வாங்கி அதுக்கப்புறம் நான் இவங்க பக்கமே போறது இல்லை. வேற என்ன நான் மிரட்டி கூப்பிடுவாங்கண்ணா. நான் இந்த வீடியோ இருக்கிறவங்க யாரும் இவங்களுக்கு தெரியாதுண்ணா. இது வரைக்கும் எதுவும் சரி. அந்த பொண்ணு என்ன எதுனா வீடியோ அவங்ககிட்ட இருந்து வாங்கினாங்கல்ல? எந்த வீடியோ? இப்ப நான் அதை வச்சு எதுவுமே பண்ணல. தெரியலண்ணா. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ணது இல்ல. இல்ல, நான் கேக்குறேன். உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் கேக்குறேன், தெரியுமா தெரியாதா? அவரோட தங்கச்சி சத்தியமா தெரியாது. சத்தியமா தெரியாதுண்ணா. தெரியாதுண்ணா. சத்தியமா தெரியாது. தெரியாம இருக்கு. இப்படி பண்ணுவீங்களா? நான் பண்ணுறேன். வீடியோ எடுத்து தங்கச்சி தான் பேச. அந்த பொண்ணு கேளுடா. சத்தியமா கேளுடா. தங்கச்சி கேளுடா. போய் அப்படியெல்லாம் கேட்க முடியாது. போன்ல என்ன பூவிக்கு வச்சிருந்தீங்க? போன்ல உங்க போன்ல இல்லவே இல்ல. இந்த புள்ளையில யாரு? நான் ஒரு நிமிஷம் சொன்னேன். இந்த புள்ளையில யாரா? இந்த புள்ளையில யாரு? போன்ல இருக்கிற புள்ளைகள யாரு? போட்டோல வீடியோ இருக்காது. அதெல்லாம் வேண்டாம். காமிக்கிறது அதை பண்ணிர வேண்டியதா. சரிக்கா, பண்ண வீட்டுக்கு அங்க தூக்கிட்டு போய்க்கலாம். பண்ண வீட்டுக்கு போய்க்கலாம். ஆமா, அங்க தூக்கி பண்ண வீட்டுக்கு போய் வெட்டு பாதிக வெட்டு பண்ண வீட்டுக்கு போய் கொண்டு போய் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ஒட்ட வைக்க விட்டுலாமா? வேண்டாம். அந்த செலவு கூட நான் பாத்துக்கிறேன். அடுத்து இப்படி பண்ண ஒத்துக்கிறியா? டேய் பண்ணலின்னு மட்டும் சொல்லாத. நீ யாராவது உனக்கு தங்கச்சி இருக்கு எல்லாரும் யாராவது பேசிருப்பாங்களா? யாருமே வரைக்கும் எல்லாருமே தங்கச்சி மாதிரி தான் உன்னையும் பாக்குறாங்க. அந்த பொண்ணு தங்கச்சி, அந்த பொண்ணுக்கு தங்கச்சி தான். என்ன மாதிரி வீடியோ வாங்க? வீடியோ
காவல்துறை நீதிபதி என்கிட்ட சொன்னது என்னன்னா, எந்த நேரம் கூப்பிட்டாலும் நீங்கள் விசாரணைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதனால் வந்து எந்த நேரம் இருந்தாலும் விசாரணைக்கு வரணும் தயாராக நான் ஊரில் தான் இருக்கேன். நான் ஊரை விட்டால வெளியே போகல. நிறைய ஒரு சில சேனல்கள் கரெக்டான பதிவு போடுறாங்க. ஒரு சில சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா, பாரு நாகராஜ் வெளியே இருக்காரு அப்படிங்கிறாங்க, தலைமுறைவாக இருக்காருங்கிறாங்க. நான் தலைமுறையில் இல்லை. எப்போ வந்து அதிகாரிகள் கூப்பிட்டாலும் நான் வந்து விசாரணைக்கு வரதுக்கு தயாராக இருக்கேன். என் மேலே எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில சேனல்களில் வந்து என்னுடைய இதை டேமேஜ் பண்ணுற வகையில் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது பொள்ளாச்சி மக்களுக்கு எல்லாமே தெரியாது என்னுடைய ஃபோட்டோஸ் இல்லை அப்படிங்கிறது. பாலியல் வழக்கில் என்னை தொடர்படுத்தி என்ன ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அது வந்து அந்த பாலியல் வழக்கில் 4 குற்றவாளிகள் ஒரு குற்றவாளியான சதீஷோட புகைப்படத்தை போட்டு அது நான் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியாது நான் தான் இல்லைன்னு. அது எதுக்காக இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுறாங்க, என்னோட பேரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று ஒரு வீடியோ ஒன்று வந்து நான் தான் சொல்லி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு தெரியும். இந்த வெட்டுத்தழும்பு வந்து என்னோட கையில் வந்து ஒரு 10 வருஷமாக இருக்குது. பொள்ளாச்சிக்குள்ள இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கிற கண்டினியூட்டி நான் எடுத்துட்டேன். அது வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த வீடியோஸோட அடுத்த கண்டினியூட்டி நான் எடுத்துட்டேன். அதில் என்ன எது யார் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஒரு சில சேனலில் வந்து நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, தவறான நியூஸை வந்து நீங்கள் பதிவிடுறீங்க. நிறைய சேனல் பேசுகிறீங்க. ஆனால் வந்து ஒரு சிலர் எல்லாமே நல்லா பண்ணுறீங்க. ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து தவறான கருத்தை பதிவிடுறதுனால என் குடும்பம் ரொம்ப மனசு உடைஞ்சிட்டாங்க. நீங்கள் பொள்ளாச்சிக்குள்ளே கேட்டு பார்த்தீங்கன்னா என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் பார் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு தண்ணியோ பீடியோ சிகரெட்டோ இந்த மாதிரி எந்த பழக்கம் இல்லாதவன் நான். பாலியல் வன்கொடுமை கைது செய்யப்பட்டாங்களா, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? எதுக்காக பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அண்ணன் அடிச்சதை உங்களால் வழக்கு சார்? அதாவது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் இந்த திருநாவுக்கரசு சதீஷ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நெருங்கி பழக்க வழக்கம் கிடையாது. பொள்ளாச்சிங்கிறது ஒரு சின்ன ஊர் தான். அதில் பார்த்தீங்கன்னா இவன் இப்போ பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணுடைய அண்ணனும் எனக்கு பழக்கம் தான். அந்த மாதிரி அந்த பொண்ணோட அண்ணனும் எனக்கு பழக்கம் தான். அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஊருங்கிறனால அதுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே எனக்கு பழக்கம் தான். இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து என்னோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா நான் பொலிட்டிக்கல் இருக்கிறனால நிறைய பேர் எங்களோட வந்து பசங்களாம் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி பப்ளிசிட்டியான ஃபோட்டோஸ் தான் சதீஷ் திருநாவுக்கரசு நானில் இருந்து எடுத்தது. சரிங்களா? அந்த மாதிரி இருந்த ஃபோட்டோஸ் தான் வந்து அதுங்க. ஆனால் வந்து அதை வந்து நான் வந்து அவங்க கூட இருக்கிறதாகவும் நிறைய பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. சரிங்களா? நான் எனக்கு இப்போ கோர்ட்டில் வந்து என் மேலே வந்து வழக்கு இருக்கிறத சொல்கிறாங்க. நான் வந்து சிஏ காப்பி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் சார் அது நீங்கள் நான் வந்து அந்த மாதிரி அந்த பையன் பூபாலனை போய் இது வரைக்கும் தாக்க கிடையாது, எதுவுமே இல்லை. போலீஸ் வந்து என் மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க. நான் வந்து பேசுனது மட்டும்தான், ஃபோனில் பேசுனது மட்டும்தான். அந்த பையன்கிட்ட நான் அவரை போய் நேரில் தாக்கினதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நேரடியாக அந்த பையனை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும். நாகராஜ் உங்களை வந்து தாக்கினாரா என்னன்னு கேட்டிங்கனாலே தெரியும். ஏன்னா அந்த பையனை எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். அந்த பையன்கிட்ட ஃபோனில் என்ன சொன்னா, ஆனால் இப்படி இப்போ தங்கச்சியோட பிரச்சனை, நீங்கள் வந்து இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க தம்பி, எனக்கு தெரியாது, அடிதடி பிரச்சனை சொல்லி தான் எனக்கு கூப்பிட்டாங்க, எனக்கு தெரியாது, சரி தம்பி என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் அப்பயே ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள்லேருந்து ஒரு சில கட்சிக்காரங்க, ஆகாத கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒன் பை ஒன்னாக பெருசுப்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்க? ஆளுங்கட்சிக்காரங்க. இதில் மெயினான ரீசன் என்ன, எப்படி நான் சிக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து அதிமுகவில் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் என்னை ரொம்பவும் வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. இது யார் சொல்லி என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க தவறு பண்ணால் 4 பேர் தவறு பண்ணாதான் அதை நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி நான் தவறு பண்ணியிருக்கிற பட்சத்தில் என்னுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஒரிஜினல் நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து நேரம் எடுத்துக்க விரும்பல. அவங்கள மாதிரி என்னை விசாரிங்க, அதுக்கெல்லாம் நான் விரும்பல. பப்ளிக்ல 4 பேர் இந்த மாதிரி பல பெண்களை வந்து ஏமாத்தி இந்த மாதிரி துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமை ஈடுபடுத்த உங்களுக்கு தெரியுமா? சார் எனக்கு தெரியாது. அதான் வந்து நான் வந்து ஒரு மனிதர் கூட பழகுற அப்படின்னா அவங்களோட பின்புலம் எனக்கு தெரியாது. சரிங்களா? நான் உங்க கூட பழகுற அப்படின்னா நீங்கள் எப்படி என் முன்னாடி எப்படி இருக்கீங்களோ அதை வச்சு தான் நான் உங்க கூட பழக முடியும். நீங்கள் பின்னாடி எப்படி இருக்கீங்கிறது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அதில் ஒரு சிலரும் நான் பழகினேன். அப்படியே பார்த்தீங்கன்னாலும் இந்த ஆப்போசிட்டில் கம்ப்ளைண்ட் பார்ட்டி கூட எனக்கு பழக்கம் இருக்குது. சரிங்களா? அவங்களும் எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். அதுக்கு ஏன் என்ன நியாயப்படுத்த மாட்டேங்கிறீங்க? எல்லாமே என்னை வந்து ஒரு அநியாயமாக தான் காட்டுறீங்க.